ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். மினிமம் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் இந்த ரவா லட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு நல்ல டேஸ்டான ஒரு ரவா லட்டு செய்யலாம் வாங்க. சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. முதல்ல சர்க்கரையை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு சர்க்கரையை நான் எடுத்திருக்கேன். சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை பவுட்ரு நம்மளுக்கு கடையில் கூட கிடைக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. தேங்காய் சின்ன தேங்காவாக இருந்தால் அரை மூடி தேங்காவை எடுத்துக்கோங்க, இல்லைனா 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவுடைய கருப்பு பக்கத்தை நல்லா சீவி எடுத்துட்டு அந்த வெள்ளை பக்கத்தை தேங்காய் திருகிறதுல சின்ன பல்லு திருகிற இடத்துல நல்லா திருகி எடுத்துக்கோங்க. ரவா லட்டுக்கு தேவையானதை வறுக்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம தேங்காவை வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை சிறுந்தியில் வச்சு தேங்காவோடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தேங்காவை கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தேங்காவோடைய ஈரப்பதம்லாம் நல்லா போய் தேங்காய் நல்லா ட்ரை ஆகி வந்துடும். ஈரப்பதம்லாம் போய் தேங்காய் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் வதக்குனா அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகின பிறகு தேவையான அளவு முந்திரி 1 பாதியமாக உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக செவந்து வரும்போது கொஞ்சம் கிஸ்மிஸை சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் நல்லா பலூன் மாதிரி வீங்கி வரும், அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். உளுந்தர் திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைன்றது 250 கிராம் நான் சேர்த்துருக்கேன். ரவை சேர்த்து ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அந்த ரவையை நல்லா வறுத்து விடணும். ரவையை கைவிடாமல் வறுத்துக்கணும். அப்போ தான் ரவை நல்லா வறுப்படும். அதே சமயத்தில் ரவை நம்மளுக்கு கலரும் மாறாது. ரவை வறுக்க வறுக்க அந்த ரவை அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த பீச் மணல் மாதிரி அலை அடிச்சுட்டு போனால் அந்த மணல் அந்த தண்ணியோடு சேர்ந்தா போல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். ரவை நெய்யோட நல்லா ரோஸ்ட் ஆகி ரவையோட ஃப்ளேவர் நல்லா வெளியில் வருது. இப்போ இதில் வதக்கி எடுத்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் அந்த ரவையோட ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒப்பீனியன் சஜஷனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஸ்வீட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வீட்டோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். அதனால் எப்பவுமே ஸ்வீட் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ரவை அந்த தேங்காய் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த சர்க்கரை அந்த ரவையோட நல்லா பைண்ட் ஆகி வரணும். ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா அது நல்லா ஒன்று சேர வரும். ஒருவேளை நீங்கள் சர்க்கரை அரைக்காமல் நீங்கள் முழுசாக சேர்த்திங்கன்னா அந்த சர்க்கரை கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ரவா லட்டு நீங்கள் சாப்பிடும் போது அங்கங்கே சர்க்கரை கடிப்படும். அதனால சர்க்கரையை எப்பவுமே பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விடணும். ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. ரவையை கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு ஆற விட்டால் போதும். ரவை ஓரளவுக்கு ஆறி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இப்போ 1/4 கிளாஸ் கொஞ்சம் சூடான பாலாக எடுத்துக்கோங்க. பாலை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவையோட பெசரி விட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் 1/4 கிளாஸ் பாலை மொத்தமாக சேர்த்து பெசரி விட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா 2 உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே ரவை அந்த பாலை மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு ரவை திரும்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் பால் சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பெசரி விட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரவா லட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த ரவை மிக்சர் கையில் எடுத்து லைட்டாக அழுத்தி அழுத்தி விட்டு உள்ளங்கையில் வச்சு உருட்டி விட்டுக்கோங்க. வீரல் வராமல் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். நல்லா வீரல் இல்லாமல் எந்த அளவுக்கு உருட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. 250 கிராம் ரவை 125 கிராம் சர்க்கரை போட்டு செஞ்சதில் 16 பீஸ் ரவா லட்டு நம்மளுக்கு கிடைச்சிது. நீங்கள் உருண்டை பிடிக்கிற சைஸை பொறுத்து ஒன்று கூட குறைச்சல் இருக்கும். உங்களுக்கு எத்தனை ரவா லட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரவையும் சர்க்கரையும் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எண்ணிக்கை நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான ரவா லட்டு செஞ்சு இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.